உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாவளங்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், புதனின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஆதிசேஷனின் அற்புத நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது, இதுக்கு மேல என்ன பண்றதுக்கு இருக்கு. நீங்க போன மாசம் சொன்னீங்க, ஆமா ஆமா அதுக்கு முந்தின மாசம் சொன்னீங்க, ஆமா இந்த மாசம் என்ன சொல்ல போறீங்கன்ற மாதிரி ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களே, என் மேல எந்த தப்பும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன கமெண்ட்ல யாரும் கழுவி ஊத்தாதீங்க. இது எனக்கு சம்மந்தம் இல்லை. இது உங்களோட புதனோட பிரச்சனை. அவர் யார் வக்ரமாக சொன்னா? அவர் வக்ரமாறுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ராசிநாதனும் போய் ஆல்மோஸ்ட் சந்தோஷமா ஊரெல்லாம் சுத்திட்டு வராரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லா தான் இருக்க போறாரு. ஆனா இந்த தடவை கொஞ்சம் கிரகணப்பிடியிலும் மாட்ட போறாரு ஆரம்பிக்கும் போதே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சுகர் கோட்லாம் கொடுக்காம உண்மையை உள்ளபடி சொல்லணும்னா கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டிய மாதமா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும். நட்சத்திரநாதன் கொஞ்சம் வக்கரமா இருக்கிறது, ராசிநாதன் போய் கேதுவனுடைய பிடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு டைம் பீரியடு. இந்த தடவை சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் போதே காத்திருக்கு 2-3 தேதியில். ஸோ இந்த அமைப்புல இருக்கும்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மார்ச் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் மனரீதியான சில குழப்பங்களுக்கும் ஒரு மனரீதியான ஒரு சில சஞ்சலங்களுக்கும் ஆட்பட வேண்டிய ஒரு காரணியாக அது அமைந்து விடும். சில பேருக்கு உங்களுடைய சந்திரன் நல்லா இருக்கான், யாரோடய சேர்ந்து கெட்டு போல அப்படின்ற பட்சத்துல ஒன்றும் நெகட்டிவா இல்லை. அப்படி இல்லாட்டி சந்திரன்னா அம்மா, சந்திரன்னா மனசு, சந்திரன்னா வருமானம், சந்திரன்னா உணவு, இது கேதுவோடு சேரும் போது கொஞ்சம் அதுக்கான வீரியத்தை அது அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மையாக அது மாறும். நம்மளுக்கு தெரியுமா தெரியாதான்றது ரெண்டாவது பட்சம். ஏன்னா ஒன்னா ஒரு பக்கம் ஓகேவா இருக்கணும், இல்லை ஒரு பக்கம் இல்லாட்டியும் பரவாயில்ல. நட்சத்திரநாதனும் சரி ராசிநாதனும் சரி 2 பேருமே கொஞ்சம் ராகு கேதுக்குள் பிடிப்புக்குள் அடங்கி இருத்தல் அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் போட்டு அமுக்குது என்ன அப்படின்ற மாதிரியான சில சினாரியோக்கள் உருவாகும். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இருக்கு. யாருக்கு? ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். அது வரைக்கும் மிகுந்த கவனம் தேவை தேவை தேவை. 2ஆம் வீட்டு அதிபதியும் ஆல்மோஸ்ட் ராகுவோட பிடியில இருக்காரு. திரும்ப 13ஆம் தேதிக்கு அப்புறம் சனியோட அமைப்பில் அமரப்போகிறார். இந்த சனியோட அமைப்புல அமர்றது கரெக்டா தப்பா அப்படின்னு பார்த்தா சனிக்கும் சூரியனுக்கும் மிகுந்த நல்லவையெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே, சனி நம்மளுக்கு பிடிச்ச பிளானட்டு, சூரியன் நம்ம பார்த்து வியக்கக்கூடிய பிளானட்டு. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் சில டைம் டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் ஆகும். சூரியன் தான் தொழில்காரகன். சனி கொஞ்சம் வருமானத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பாக இந்த இடத்துல இயங்க இருக்கு. ஏன்னா நட்சத்திரநாதன் கொஞ்சம் வக்ரகதியில இருக்காரு. அதுவும் ராகுவோட பிடியில இருக்காரு. ஒருவேளை ராகுவோட பிடியில இருக்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி இயங்கும்ன்றது அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. உங்களுடைய சுயஜாதகம் தான் இந்த தடவை பேச போகுது. ஸோ மார்ச் மாதம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 2 விதமான ஒரு தன்மைகள் உருவாகலாம். என்ன மேடம் ரொம்ப இழுத்து முழுங்கி பேசுறீங்கன்னா தெரியல பாஸ், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. இந்த ஒரு மாதம் கடக்கிறது கொஞ்சம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தசாபுத்திகள் நல்லா இருக்கிற பட்சத்துல ஓகே. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கவனத்தோடு ஹேண்டில் பண்ண வேண்டிய. ஒருவேளை உங்களுக்கு கேது தசை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேது தசை நடக்குது, இல்லை சுக்கிர தசை நடக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிர தசை நடந்தா கூட ஆல்மோஸ்ட் அது உச்சத்துல இருக்கு, ஒன்றும் பெருசா நெகட்டிவா வேலை பார்க்க போறது இல்லை. ஆனா அவர் 22ஆம் தேதி பாய் சொல்லிட்டு செவ்வாயோட போய் செவ்வாயோட வீட்டுல போய் அமர போறாரு. ஸோ ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு 4 விடயங்கள் எதிர்பார்க்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நாட்டல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து. அது நல்லா இருக்கிற பட்சத்துல இது எதுவுமே நடக்க போறது இல்லை. அது நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்துல இதோட சேர்ந்து அந்த காரணியும் இயங்க போகிறது. கிளியர்? ஏன்னா நட்சத்திரநாதன் கொஞ்சம் வக்கரமா இருக்காரு, வக்கரமடைந்து ராகுவோட இருக்காரு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அப்படின்ற அமைப்புல நிறைய புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகலாம். இது உங்க சுயஜாதகம் நன்றாக இருக்கிற பட்சத்தில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு எப்படி உங்களோட ஜாதத்துல இருக்காருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நன்றாக இருக்கிற பட்சத்தில் புதன் எல்லாமே மைக்ரோவா வேலை பார்க்கறது, ரொம்ப ரிசர்ச்சா வேலை பார்க்கறது, ஹேக் பண்றது எல்லாமே புதன் தான். அந்த அளவுக்கு நுட்பமா வேலை பார்க்கறது, இதெல்லாம் புதனுடைய காரகத்துவம். அப்ப ரொம்ப டீப்பா சிஸ்டம்ல இருக்குது, சிஸ்டம் அனலைஸ் பண்றது, சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகுது, புது சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் இந்த மாசம் நிகழும். ராகுவும் நல்லா இருக்கிற பட்சத்துல, புதன் உங்களுக்கு நல்லா இருக்கிற பட்சத்துல. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நிகழும். ராகு கொஞ்சம் கெடுப்பார் அப்படின்ற அமைப்புல வருமானம் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி சூரியன் ராகுவோட சேர்ந்திருக்காரு, 2ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்காரு அப்படின்ற போது, ராசிநாதனும் வக்கரமா இருக்காருன்ற போது கொஞ்சம் வருமானம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் வருது. ஆனா திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆகும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெருந்தொகை கிடைக்கும் கையில.
இது எப்படி வருது என்னன்னுலாம் தெரியாது. நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த அமௌண்ட் வந்து கையில வந்து சேரும். திடீர்னு கூகுள் பெல் டிங் டிங்ன்னு அடிக்கும். அந்த ராகு தான் பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்த கிரியேட் பண்ணுவாரு. ஆனா, அது கானல் நீர் மாரி. எப்பயுமே சனி குடுக்கறது லைஃப் லாங் இருக்கும். ராகு குடுக்கறது அப்ப மட்டும் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய பணம் நீங்க அனுபவிச்சுக்கலாமே தவிர, அது லைஃப் லாங் தொடருமா? அப்படின்றது தெரியாது. இந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வீடு தரகு போடுறீங்க, கமிஷன் ஏஜென்ட்ஸ்ல வேலை பார்க்குறீங்க, ஆயில்ய நட்சத்திரமா இருக்கீங்கன்னா, அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வருதுன்னா, அப்பாடி இந்த மாசம் வந்துருச்சு. அது கன்டினியூவா வருமா அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுடைய புதன் நல்லா இருந்தா தான் அது நடக்கும். இல்லாட்டி அதோட அது கட் ஆயிடும். இதுதான் ராகுவுடைய ஒரு காரகத்துவம். அதனால இத மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஓகே. இப்ப வீடு காட்டுறீங்க, இல்ல வீடு வாடகைக்கு பார்க்குறீங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு வாழைத்தோப்பு, இல்ல ஒரு வாழை மரம் மாட்டி விடுறீங்க, ரியல் எஸ்டேட் பண்றீங்க, ஏதோ ஒண்ணு ஒருத்தவங்களுக்கு போட்டா தான் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாரி அமைப்பு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எதிர்பாராத பணவரவு காத்திருக்கிறது. ஏன்னா குரு நல்லா இருக்காரு. குரு என்ன பண்ண போறாரு? மார்ச் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி. இப்ப குருவும் வக்கரமா இருக்காரு. உங்க நட்சத்திரநாதனுடைய வீட்ல குருவும் வக்கரமாயி உட்கார்ந்திருக்காரு. இன்னொரு வீடும் நட்சத்திரநாதனுடைய அமைப்புமே ஆல்மோஸ்ட் ராகுவோட பிடியில இருக்கு. அவரும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. ராசிநாதனும் ஆல்மோஸ்ட் ஊர சுத்திட்டு அடுத்து மார்ச் மாதம் 1, 2 தேதியில கேதுவோட சேர போறாரு. கிரகணத்த அது உருவாக்க போகுது. இந்த அண்மையெல்லாம் பார்க்கும்போது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். நான் ஏற்கனவே சொல்ற மாரி ரொம்ப கரடு முரடா இருக்குன்னா, வாழ்க்கை ஃபுல்லா அப்படியேவா இருக்க போகுது? இல்ல. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுடைய மனைவிக்கு மிகுந்த லாபம் கிடைக்கும். கணவருக்கு மிகுந்த லாபம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப மனைவிக்கு மிகுந்த லாபம் கிடைக்கும். சுக்கிரன்னா வந்து பெண் தோழிகள், அக்கா, தங்கச்சி, அத்தைமார்கள் இதெல்லாமே வந்து சுக்கிரன் தான். அந்த காரகத்துவத்துல பகச்சுக்காம பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தடவ. அந்த காரகத்துவம் மூலமா பணம் வரும். இப்ப ஒண்ணுமே இல்ல அப்டின்னா, போய் உங்க வீட்ல உங்க அக்கா இருக்கு, கூட பிறந்த அக்காட்ட போய் கேட்டீங்கன்னா குடுப்பாங்க. உங்க அத்தைகிட்ட கேட்டீங்கன்னா குடுப்பாங்க. உங்க ஃப்ரெண்டுங்க, உங்க உங்க பெஸ்டி இருக்கா, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு அவங்க உதவுவாங்க. இதெல்லாம் அவர்கள் மூலமாக பண வரவு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தடவ. அதனால அத பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஸோ ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நான் இன்னும் வந்து ரொம்ப கிளாரிட்டியா ஒரு 5 விஷயம் சொல்லணும் அப்டின்னா, முதல் விஷயம் வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. செயல்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். திடீர்னு சில பேருக்கு வேலையில ப்ரமோஷன் தாறுமாறா கிடைக்கலாம். இல்ல ப்ரமோஷன் ஆனது. 2ல ஏதோ ஒண்ணு நடக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்தது. வேலைய விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாமா? இத பார்த்துக்கிட்டு என்ன பண்றது? நம்ம சொந்தமா தொழில் ஆரம்பிப்போமா? சொந்தமா போவோமான்ற மாரி சில சினாரியோக்கள் உருவாகும். அதெல்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன மாரி எந்த தசாபுத்தி நடக்குதுன்றது ஒண்ணு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஜூன் மாசம் வரைக்கும் மே மாசம் தாண்டுச்சுனாலே இந்த மார்ச், ஏப்ரல் மட்டும் தான் கொஞ்சம் அப்படி இருக்கும். மே மாசம் தாண்டுச்சுனாலே வேற மாரியான ஒரு நிலைமைக்குள் நீங்கள் ஆட்படுவீர்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரும்பணம் கிடைக்கும். ஸோ இந்த 2 மாசம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அது அடுத்த மாசம் நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்துட்டாரு அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா ஆயில்யத்துக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுனேன். ராசிநாதன்ன்றது சந்திரனா இருக்க கண்டு நம்ம இவ்வளோ பேசுறோம். இதே வந்து விருச்சகமா இருந்தா நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். இதே வந்து கேட்டையா இருக்கு, இல்ல இதே வந்துட்டு ரேவதியா இருக்குன்னா நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா சந்திரன் சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார். மன ரீதியான குழப்பங்களை உருவாக்கக்கூடிய மாதமா இருக்கு. கொஞ்சம் நெறைய யோகா, நெறைய மெடிடேஷன் தேவைப்படக்கூடிய மாதமாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. சூப்பர். படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? இந்த 1 மாசம் சாமிக்கு விட்டுறலாம். ஏன்னா மனது ரொம்ப சஞ்சலப்படும். நம்ம ஒண்ணு படிச்சிருப்போம், மறந்து போகும். இதுவா அதுவான்னு யோசிச்சே நம்ம எழுதும்போது, அந்த ஒரு கொஸ்டினுக்கே 1 1/2 மணி நேரம் டைம் எடுத்து மத்த கொஸ்டின்லாம் விட்டுரும் பிள்ளைங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த விரல் தான் புதன் விரல். இந்த விரல தண்ணீல வச்சுட்டு, ஓம், ஐம், க்ளீம் இந்த மந்திரத்த சொல்லி அந்த தண்ணிய குடிச்சிட்டு பிள்ளைங்கள எக்ஸாம் சொல்லுங்க. ஆயில்ய நட்சத்திரக்கார குழந்தைகள. 10த், 12த்லாம் எழுதுறாங்கன்னா, அத பண்ண சொல்லுங்க. மத்தபடி ஒண்ணும் கவல 13ஆம் தேதிக்கு மேல தான் எக்ஸாம்னா கவலையே பட வேணாம். ஆல்மோஸ்ட் ராகு பிடியிலிருந்து சூரியன் விலகி விடுவார். அதனால பெருசா ஒண்ணும் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதுவும் இல்லாம இப்ப ஆன்லைன்ல தானே எழுதுதுக பிள்ளைங்க. அதனால அதுல ஒண்ணும் பிரச்சனை இருக்க போறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் கவனச்சிதறல் வராமல் பார்த்துக் கொள்ளணும் குழந்தைங்களுக்கு. ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சில பேருக்கு ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஒரு பிரேக்கப் வரலாம். இல்ல நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப அவசரப்பட வேண்டாம். ஏப்ரல் மாசம் தாண்டட்டும். இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு ஓகேவா இல்ல. நட்சத்திரநாதனும் வலுவாக இல்ல. ராசிநாதனும் போய் கேது பிடியில போறாரு. இந்த மாதம் முதல் ஒரு வாரம் ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த ராகு என்ன பண்ணுவான்னா 2 விஷயத்த பண்ணுவான். தேவையில்லாம போட்டி பொறாம, அதே மாரி அடுத்தவங்கள வந்து கேவலப்படுத்துறது இதெல்லாம் கிரியேட் பண்ணுவான். இல்ல வேற யாராவது உங்கள இத மாரி பண்ண வச்சுருவான். அதனால மேக்ஸிமம் காசிப் பேசுறத நிப்பாட்டிக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். காசிப் பேசாதீங்க. ஏன்னா அவர் தான் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியாவும் வருவார். 3ஆம் வீட்டு அதிபதியும் போய் வக்ரமா இருக்கும்போது, நீங்க உங்க வாயிலிருந்து தேவையில்லாத அந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ நீங்க இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா கம்யூனிகேட் பண்ணிட்டு வீட்டில் ஒரு தடவை மனப்பாடம்லாம் பண்ணி வச்சுட்டு போங்க. இல்லாட்டி நினைச்சேன் பேச முடியல அப்படின்ற மாதிரி சில சினாரியோ வரும் இல்லையா? கம்யூனிகேஷன் பண்ற இடத்துல சில இடைப்பாடு வரும். கம்யூனிகேஷன் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இல்ல பிரம்மாண்டமா நம்ம பேசி அதன் மூலமாக நம்மளுக்கு நாமே ஆப்ப வச்சுப்போம். அதனால நிதானமா தேவைப்பட 5 வார்த்தை தேனா அந்த இடத்துல 4 வார்த்தை பேசினா போதுமானது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாசம் ஆரம்பிக்கும் போது. ஓகே. ஆல்மோஸ்ட் ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து 40 வயதுல 60 இருக்கவங்களுக்கு ஹெல்த் ரீதியான கவனம் தேவை. இது வரைக்கும் இல்லாம சுகர், பிபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சும்மா ஒண்ணுமே இல்ல ராகு படம் காட்டுவான் அப்படின்ற போது கொஞ்சம் மருத்துவ புதன் எல்லாம் மெரிக்கலாம். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பை கொடுப்பாரு. சும்மா ரத்தம் டெஸ்ட் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்ற மாதிரி கொஞ்சம் இருக்கு. ஆனா ஒண்ணுமே இருக்காது. சொல்லுவாங்க டெஸ்ட் எடுக்க சொல்லி, ஆனா ஒண்ணும் இருக்காது. நல்லா தான் இருக்க போறீங்க, சூப்பரா இருக்க போறீங்க. அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ஒருவேளை சொன்னாங்கன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட போய் பரிசீலனை பண்ணிக்கிறது இந்த ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு சரிப்பட்டு வரும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா உடல்நிலையில் கவனம் தேவை, மனநிலையில் கவனம் தேவை, பணநிலையில் கவனம் தேவை ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவை என்ன கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சேர்ந்த மாதிரியான சன்னதியில போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லுவேன் அதை. சக்கரத்தாழ்வாரை பிடித்துக் கொள்ளக்கூடிய பின்னாடி கூடிய நரசிம்மரை வழிபாடு செய்யணும். நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை, உங்களுக்கான குணரோக சத்ரு அதை நிவர்த்தி பண்ணும். கொஞ்சம் நான் திரும்பவும் சொல்றேன், 2ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்காரு. அதனால கொஞ்சம் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. யாரை பத்தியும் தப்பா பேசாதீங்க. அதே மாதிரி புதன் ராகு தான் ஹேக் பண்ற அளவுக்கு கொண்டு போகும். நம்ம சும்மா ஏதாவது பார்த்துட்டு ஏதாவது வீடியோ பார்த்துட்டு நம்ம ஏதாவது கமெண்ட் பண்ணோம்னா அது தேவையில்லாத பிரச்சனையை வந்து மாட்டும் நம்மளுக்கு. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்கள் விஷயத்துல மிகுந்த கவனமா இருக்கணும். பெண்கள்கிட்ட வந்து நீங்க அது யாரா இருந்தாலும் சரி, பெண்கள் விஷயத்துல அது உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, அதுகிட்ட நீ நேத்து பென்சில் வாங்கியிருப்ப அது நீ கொடுக்கலன்னு சொல்லுவோம். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. அதனால இந்த 3 விஷயத்த மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. கொஞ்சம் சோதனையை பொறுத்து கொள்ள வேண்டிய காலம்தான் இந்த மார்ச் மாதம். மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அது சாதனையாக மாறிவிடும். கவலையே பட வேண்டாம். இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய பாம்பு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆயிலை நட்சத்திரக்காரங்க பாம்பு பார்க்கறது, பாம்பு பிடிக்கிற மாதிரி வருது, இல்லை பாம்பு கொத்துற மாதிரி கனவுல வருது, பாம்பு ஏறிட்டு போடுற மாதிரி தோன்றுறது, உங்க வீட்டுக்கிட்ட பாம்பு வர்றது, இல்லை ஃபோன் எடுத்தா பாம்பு தெரியுதுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பாம்புக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் பாம்பை பார்த்தா பயப்படலாம், பாம்பு நம்மளை பார்த்தா பயப்படும் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆயிலை நட்சத்திரக்காரங்க வெளியில அப்படி கட்டா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய சினாரியோ தான். எங்க பண்றதுன்னு தெரியாம உசு உசுன்னு பணம் எடுத்து போய் மாட்டிக்கும். டக்குன்னு பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த தடவை யாருக்கிட்டையும் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாம விமர்சனம் பண்ணாதீங்க, தேவையில்லாம சண்டை போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான். ஏன்னா கோவம் கொஞ்சம் அதிகமா வரக்கூடிய காலமா இருக்கு. இதே இடத்துல இருப்போமா, தொழிலை விட்டுட்டு போயிடுவோமான்ற மாதிரி சில யோசனைகள்லாம் வரும். ஒன்னா உங்களுக்கு ஒரு இல்லை அவங்க போக சொல்லுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்போம். நிறைய ஆயிலை நட்சத்திரக்காரருக்கு சொந்த தொழில் பண்ண போறதா இருந்தா ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தொடங்குங்கள். அது மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, நட்சத்திரநாதனும் கொஞ்சம் வலு குறைந்த தன்மையை நோக்கி பயணப்படுகிறார். ஆனா மறைந்த புதன் தான் நிறைந்த பணம். அதனால நம்ம எதிர்பார்க்காத அளவு காசு கிடைக்கும். பண ரீதியாக பணம் வரும், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா மனசை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. மற்றபடி எல்லாமே சரியாகும் ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம்.